நேற்றுக்கு செகண்ட் ஷோ தான் கங்குவா படத்துக்கு போயிட்டு வந்தேன். சரி, அதை பற்றி பேசலாமேன்னு தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க பட்ஸே சிகப்பு கலர் ஆகி போச்சு, காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் டிஎஸ்பி, இல்லை காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதை செக் பண்ணுறேன். பரவாயில்ல, டெங்குவா இருந்தால் கூட தப்பிச்சிடலாம், கங்குவா போயிட்டு வந்தால் தப்பிக்கவே முடியாது. 2.5 மணி நேரம் நீங்கள் லாக்கு தான். கங்குவா ரிலீஸ் ஆன தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் தலைவலி மாத்திரை, காதில் ஊத்துற சொட்டு மருந்து, காது கூடைய பட்ஸ்ன்னு எல்லாமே வித்து தீர்ந்துருக்குன்னு ஒரு மருத்துவ அறிக்கை வந்திருக்குது. இந்த படத்தை இயக்குனது டைரக்டர் சிவாவா இல்லை டாக்டர் சிவாவான்னு மருத்துவத்துறையை கதிகலங்கி கிடக்குது. அந்த அளவுக்கு இந்த 2 நாட்கள்ல கங்குவா படம் பார்த்தவங்க கங்குவா படம் பார்த்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. டைரக்டர் சிவாவும் மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பியும் தவிர இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாமே அவங்களோட வேலையை பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. நடிகர் சூர்யா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு கங்குவான்னு டைட்டில் டிசைன் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டைட்டில் டிசைனர் கூட பழங்கால மக்கள் பயன்படுத்தின அந்த போர்க்கருவிகள், பொருட்கள், அணிகலன்கள் இதை எல்லாமே யூஸ் பண்ணி அழகா கங்குவாங்கிற டைட்டில கச்சிதமா கேட்சியா சூப்பரா ரெடி பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு இந்த படத்துல வேலை செஞ்சு எல்லாமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் வேற லெவல்ல இருக்குது. உண்மையாலுமே இந்த படத்தோட பிரம்மாண்டம் நம்மள மெய் சிலுக்க வைக்குது. ஆனாலும் இந்த படத்தோட கதையை போற போக்கு தான் நம்மளை கடுப்பாக்கி அதையெல்லாம் ரசிக்க விடாமையே பண்ணிடுச்சு. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் போட்டிருக்கக்கூடிய மேக்கப்பு, இந்த படத்துக்கு கேமராமேன் வச்சிருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த படத்தை எடிட்டிங் பண்ண விதம்னு எல்லாமே கச்சிதமா பண்ணிருக்காங்க. முதல்ல கூட ஃபைட் போடக்கூடிய சீன் எல்லாமே கூட அதுல எந்த விதமான பிசுறு தட்டாம சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த படத்தை பெரிய பசங்க தியேட்டர்ல பார்க்கும்போது கூட என்னடா முதல்ல கூட சண்டை போடுறது, புலி கூட சண்டை போடுறதுல பழைய ஸ்டைலாச்சேன்னு ரசிக்காம விட்டாலும் அந்த காட்சிகள் எல்லாம் இந்த படம் டிவியில ஓடும்போது பார்த்தானாக்கா குழந்தைங்க உண்மையாலுமே ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த காட்சிகளை எல்லாம் தத்ரூபமா சிஜி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா பாருங்க என்ன பிரயோஜனம், படத்தோட ஒன்றி பார்க்குற அளவுக்கு நாம ரசிக்கிற அளவுக்கு இந்த படத்துடைய திரைக்கதையையும் கதையையும் வசனத்தையும் அமைக்காதது இந்த படம் பெரிய முட்டுச்சந்தளவை மாட்டிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகி போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் சிறுத்தை குட்டி தான். சூர்யா சார், உங்களை நினைச்சா தான் எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. பொதுவா தளபதி விஜய் படத்துல மட்டும் இல்லாம படம் முடிஞ்சிட்டும் ரியல் லைஃப்லயும் அவருடைய ரசிகர்கள் சந்தோஷத்துக்காக வேண்டி நடிப்பாரு. நம்ம தல அஜித் அவரு படத்துல நடிக்கிறாரோ இல்லையோ ரியல் லைஃப்ல எல்லாம் நடிக்கவே மாட்டாரு. நான் படத்துல நடிக்கிறேன், என் வேலையை பாக்குறேன், படம் பார்த்து முடிச்சு நீங்க உங்க வேலையை பாருங்கப்பான்னு அவர் பாட்டு கண்டுக்காம அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா இந்த 2 பேருக்கு மத்தியில நீங்க ரொம்பவே சூப்பர் சார். அகரம் பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பவுண்டேஷன் மூலமா ஏழை குழந்தைகளோட கல்விக்காக வேண்டி நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. இதையெல்லாம் கேள்விப்பட்டப்ப உங்க மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு. இந்த படம் எப்படியாச்சும் ஹிட் ஆகணும்னு நான் மனதளவுல வேண்டினேன். ஆனா பாருங்க, மோசமான திரைக்கதையால படம் ரொம்பவே டேமேஜ் ஆகி போச்சு. இந்த படத்தை ட்ரோல் பண்றதுக்கு நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் சார். உங்களுக்கு கதை கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சிறுத்தை சிவாதான் கிடைச்சாரா? கேட்டானாக்கா அவர் விசுவாசம் எடுத்தாரு, வேதாளம் எடுத்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவர் எடுத்த வேதாளம் எல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நாளே அது பாதாளத்துக்கு போயிடும். அந்த அளவுக்கு அப்டேட்டே இல்லாத ஒரு பழைய டைரக்டர் சார் அவரு. நீங்க சிறுத்தை சிவா கிட்ட கதை கேட்டதுக்கு பதிலா நம்ம திருச்சி சூர்யா கிட்ட கதை கேட்டிருந்தாலும் கூட எக்ஸ்க்ளூசிவான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய உண்மை கதைகளை வச்சிருக்காரு. அதுல ஒரு கதையை எடுத்து திரைக்கதை வசனம் அமைச்சிருந்தா கூட படம் எங்கேயோ போயிருக்கும். என்ன சார் நீங்க? அது மட்டும் இல்லாம படத்தோட ஓப்பனிங் சீன்ல யோகி பாபுவும் கிங்ஸ்லியும் பண்ணக்கூடிய காமெடியெல்லாம் இன்னுமா அதெல்லாம் காமெடின்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. படத்தோட டீசர், டைட்டில், அதோட ப்ரமோஷன், பில்டப் எல்லாம் பார்த்துட்டு சூர்யா அதுக்கு போட்டிருக்கக்கூடிய மேக்கப், அவருடைய கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு வாவ், கிளாடியேட்டர் மாதிரி, பருத்தி வீரர்கள் மாதிரி, அப்போகலிப்டா இந்த மாதிரி படங்கள் மாதிரி, ஏன் நம்ம ஊர் பாகுபலி மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்க போறோங்கிற ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த யோகி பாபு, கிங்ஸ்லி, அந்த ஹிசாப் பட்டானி, சூர்யாவெல்லாம் பண்ணக்கூடிய அலப்பறைகளை எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவே இந்த படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட மெயின் செட் டோட்டலாவே டேமேஜ் ஆயிரும். பொதுவா இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் மூவி, அதாவது ஃபேண்டசி மூவி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்திலே இந்த படம் எதை பத்தினது, எந்த மாதிரியான கான்செப்ட், ஸ்கிரீன் பிளேல சூப்பரா 10 நிமிஷம் அவங்கள மெய்மறக்க செஞ்சாலே அடுத்து 2.5 மணி நேரம் அவங்க அப்படியே படத்துக்கு உள்ள போயிடுவாங்க. ஆனா பாருங்க, இந்த படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் அங்க போகுது இங்க போகுது. 1984 ஒய்ஜி மகேந்திரன் பண்ண காமெடியெல்லாம் இன்னைக்கு யோகி பாபு வச்சு பேச வச்சு இது எல்லாம் காமெடிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் போட்டு ஆத்துனாங்க பாருங்க. அதுலயே எல்லாமே கடுப்பாயிட்டாங்க. போலீஸே பிடிக்க முடியாத கிரிமினல்கள் எல்லாம் யோகி பாபு, கிங்ஸ்லி எல்லாம் பிடிக்க போறாங்களாமா. எப்படி இவங்க போலீஸை கேவலப்படுத்துறாங்களா, படம் பார்த்துட்டு இருக்கவங்களை கேவலப்படுத்துறாங்களா, இல்ல பயங்கரமான கிரிமினல்களை தான் கேவலப்படுத்துறாங்களான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னாதான் நம்ம சூர்யா நடிச்ச படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஒரு சோகம் இருந்தாலும் இந்த டெங்குவானதுல ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. அதாவது இனி எந்த டைரக்டரும் ப்ரொடியூசர் கிட்ட போய் சார் 100 கோடி ரூபாய் பட்ஜெட், பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ண போறோம், பழங்காலத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர போறோம், பான் இந்தியா படம் பண்ண போறோம்னு சொல்லி
யாருமே இனி புருடா விட முடியாது. ஏன் கேட்டா இந்த படத்தோட ரிசல்ட் கேட்டு கிட்டத்தட்ட இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தயாரிப்பாளருமே உஷாராயிட்டாங்க. இனி எவனாச்சும் 100 கோடி ரூபாய் பட்ஜெட் பான் இந்தியா படம்னு பக்கத்துல வந்தீங்கன்னா மவனே டெட் பாடி தாண்டாங்கிற ரேஞ்சுக்கு எல்லா ப்ரொடியூசருமே உஷாராயிட்டனால இனி இந்த பான் இந்தியா மோகம் குறையும் நம்பலாம். இந்த பாகுபலியும் கேஜிஎஃப்பும் தெரியாம ஹிட் ஆகி போச்சுப்பா. அந்த படம் உண்மையாலுமே அந்த கதைக்களம் கரெக்டா இருந்ததாலையும் அந்த படத்தோட திரைக்கதை வசனங்கள் எல்லாமே நச்சுன்னு இருந்ததாலையும் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களும் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்குமே அது மேட்சிங்கா இருந்ததாலையும் அந்த படம் ஏதோ ஹிட் ஆகி போச்சு. அதுக்காக வேண்டி நானும் எடுக்கிறேன்டா பான் இந்தியா மூவி என்னோட படத்தையும் ஆல் இந்தியால பாருங்கடான்ட்டு எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த ஒரு நிலப்பரப்புக்கும் மேட்சிங் இல்லாம பொத்தாம் பொதுவான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு மொழியில் பேசக்கூடிய ஹீரோ, அட்ரஸ் தெரியாத ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின், பார்த்தாலே கடுப்பாகிற மாதிரி ஒரு வில்லன், அப்புறமா கடுப்பேற்றுற மாதிரி காமெடி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்கிற காமெடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கூட்டு பொரியல் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு கடைசியில் பார்த்தானாக்கா ப்ரொடியூசரோட தலையில துண்டை போட்டு விட்டுறாங்க. ஏன்டா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ஒவ்வொரு மொழியிலையும் மண் சார்ந்து மொழி சார்ந்து பேச வேண்டிய கதைகள், பேசப்பட வேண்டிய கதைகள் எவ்வளவோ இருக்கு. பார்க்கிங்னு ஒரு படம், ரப்பர் பந்துன்னு ஒரு படம், மகாராஜான்னு ஒரு படம், லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் இப்போ தீபாவளிக்கு வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய பிரம்மாண்டம், என்ன பெரிய பொருட்செலவு. ஆனால் அந்த படம் பார்க்குறவங்களை எப்படி கட்டி போட்டிருக்கு, அந்த அளவுக்கு சரியான ஸ்க்ரீன் பிளே. ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான கதையாக இருந்தாலும் அதோடைய ஸ்க்ரீன் பிளேல நீங்கள் மேஜிக் பண்ணக்கூடிய வித்தையை கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டுமே தான் ஒரு ஆடியன்ஸ் 2.5 மணி நேரம் படத்தில் லைக் செய்ய முடியும். ஆடியன்ஸ் இந்த சீனுக்கு அப்புறமா இப்படி தான் வரும்னு யோசிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு சீனை யோசிச்சு நீங்கள் ட்விஸ்ட்டாக வச்சுக்கோங்க, பாதி படம் தப்பிச்சிடும். படத்தில் சென்டிமெண்ட் சீன் வைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அந்த சென்டிமெண்ட் பார்க்குற நமக்குமே டச் ஆகணும். அவங்களுக்கு ஏற்படுற ஃபீலிங்கு நமக்கும் ஏற்பட்டு கண்ணு கலங்குச்சினாலே மீதி பாதி படமும் ஹிட் ஆயிரும். இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்குமான ஒரு உறவை மையப்படுத்தி தான் டோட்டலாக இந்த படத்தையே எடுத்துருக்கிறாங்க. ஆனால் அந்த சென்டிமெண்ட் சீன் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. உதாரணமாக சிறுத்தை சிவா ஏற்கனவே ஒரு 7 படம் எடுத்துருக்கிறாரு. 2 படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று சிறுத்தை படம் தான், அதை அவர் பேர்லேயே ஒட்டிக்கிச்சு பாருங்க. அடுத்ததா லாஸ்ட்டாக அவர் எடுத்த விஸ்வாசம். இந்த 2 படத்தில் சென்டிமெண்ட் சீன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனனால தான் அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. அந்த ஹிட்டை வச்சு தான் பாலிவுட்டில் அவர் எப்படியோ கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வேதாளம் பாதாளம் இதெல்லாம் ஹிட்டுன்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்துடாதீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட மைண்ட் செட் இருந்தது வேற, இப்போ 10-20 வருஷங்களுக்கு அப்புறமா மக்களோட மைண்ட் செட்டு டோட்டலாகவே மாறி போச்சு. அதனால தான் இதே கங்குவா படத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தா வச்சுக்கோங்க, பாகுபலியே தூக்கி சாப்பிட்டுருக்கும். அந்த அளவுக்கு அந்த காலத்து மக்களோட மைண்ட் செட் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட மைண்ட் செட் டோட்டலாகவே மாறி போச்சு. திருத்தை படத்துல ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சிருப்பாரு. அதாவது திருடனா இருக்கக்கூடிய கார்த்தி ஒரு ட்ரங்கு பெட்டியில நிறைய நகை இருக்குன்னு திருடிட்டு வந்துருவார். திறந்து பார்த்தானாக்கா ஒரு 10 வயசு பெண் குழந்தை படுத்திருக்கும். அந்த குழந்தை முடிச்சுட்டு அப்பான்னு கார்த்தியை கட்டி பிடிச்சிருமா, நமக்கும் திகிலா இருக்கும், என்னடா அது ஒண்ணுமே புரியலையேன்னு. கார்த்திக்கும் பீதி அடைஞ்சிருவாரு. கடைசியில் பார்த்தானாக்கா அதுக்கு சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தையும் கார்த்தி அப்பா அப்பான்னு சொல்லி சென்டிமெண்ட் ஆகி பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அந்த சென்டிமெண்ட் அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆனாலையும் சந்தானத்தோடைய கொஞ்சம் காமெடினாலையும் அதுக்கப்புறமா கார்த்தி போலீஸா வந்து சும்மா கம்பீரமான அந்த நடிப்புனாலையும் தான் அந்த படமே ஹிட் ஆச்சு. அடுத்ததா சிறுத்தை சிவா நடிச்ச ஹிட்டான ஒரே படம் விஸ்வாசம். விஸ்வாசம் படத்துலையும் அப்படித்தான். அஜித்துக்கும் நயன்தாராவுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா சின்னதாக ஒரு விரிசல் வந்துடும். அவர் குழந்தைய கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் பாடி கார்டா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அஜித் வருவாரு. அந்த பொண்ணுக்கு இவர் தான் நம்ம அப்பானே தெரியாது. அப்படி அந்த குழந்தை ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் கலந்துட்டு இருக்கும்போது பாதுகாத்துட்டு இருக்கிற வேலையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கும் இவருக்குமான பாண்ட் அப்படியே டெவலப் ஆகி பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணும் அந்த விளையாட்டில் அடுத்தடுத்து போகிறதுக்கு அஜித் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். நிறைய சென்டிமெண்ட் சீன் இருக்கும். சமீபத்தில் சன் டிவியில் அந்த படத்தை பார்த்து எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பக்காவாக ஒர்க் அவுட் ஆனனால தான் அந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி 2 குழந்தைகளை வச்சு படத்தை ஹிட் பண்ணிட்டாரு. இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இந்த படத்துல வச்சிடலாம்னு சொல்லி தான் இந்த படத்துல ஒரு சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்குமான ஒரு சென்டிமெண்ட்டை மையப்படுத்தி தான் இந்த படத்தோட கதையவே எழுதியிருப்பாங்க. எப்பா இந்த படத்துல அந்த பையனுக்கும் சூர்யாவுக்குமான சென்டிமெண்ட் சீன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு தான் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் அதுக்கு சம்மதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி பார்க்குற நமக்கும் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிருந்தா கண்டிப்பாக அந்த சென்டிமெண்ட் சீன் கொஞ்சமாச்சும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படம் கொஞ்சமாச்சும் தேறி இருக்கும். ஒரு தீவோட போர் தலைவராக இருக்கிறாரு சூர்யா. அந்த தீவில் இருக்கக்கூடிய போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் வேற ஒரு தீவிர வேலை இருக்கு வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எதிர் நாட்டுக்காரங்கிட்ட தங்க காசை வாங்கிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கையை வெட்டி முடமாக்கி இவங்களை போர் செய்ய விடாம வீக் பண்றதுக்காக வேண்டி சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நட்டி. அதாவது நட்டி நடராஜ். அவருடைய பையன் தான் சூர்யா கூட ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட் சீனுக்காக வேண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பையன். இந்த நட்டி நடராஜ் இந்த மாதிரி சொந்த தீவு மக்களுக்கே துரோகம் பண்ணிட்டதால இது தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா பார்த்தானாக்கா தண்டனை கொடுத்து அவரை கொன்றுவாரு. ஐயோ என் புருஷன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன பையனை சூர்யா கிட்ட நீங்க தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நட்டியை தீ கொடுத்து எரிச்சிருவாங்க பார்த்தீங்களா. அதே தீயில விழுந்து அந்த பொண்ணு செத்து போயிடும்.
அடடா இந்த பையன் அனாதை ஆயிட்டானேன்னு சூர்யா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த பையனும் டேய் எங்கள் அப்பனை நீ தானே கொன்ன இருறாங்கிற மாதிரி சூர்யாவை முறைச்சே பார்த்துட்டு இருப்பான். அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஐயோ இது துரோகியோட குழந்தை, அப்பா அம்மா இறந்து போயிடுச்சு, கண்டிப்பாக இந்த பையன் பெருசானாக்கா உங்களை பழி வாங்குவான், இவனே கொன்றுங்க, துரோகியோட குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கதறுவாங்க. சூர்யா இல்லை சின்ன பையனுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பையனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை தத்தெடுத்து அவனுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்துலேருந்து வளர்த்துற மாதிரியான ஒரு கதையை பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்க்குற நமக்கும் அது ஒட்டவே செய்யாது. முதல்ல அப்படி சின்ன பையனை நடிச்சிருக்கிறது அது பையனா பொண்ணாங்கிறதே நமக்கே பெரிய கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இந்த பையனை கொல்ல சொன்னா நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே சூர்யாவை இந்த பையனை தூக்கி நீ கிளம்பின்றுவாங்க. உடனே ரொம்ப ஆபத்துகள் நிறைஞ்ச ஒரு தீவுக்கு நீங்கள் போயிருங்க, அங்கே போனால் புளி அடிச்சே இந்த பையன் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூர்யாவோட அந்த பையனை துரத்தி விட்டுருவாங்க. இப்படி சொந்த நாட்டோட போர்ப்படை தலைவராக இருக்கக்கூடிய சூர்யா அந்த நாட்டையே திறந்துட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்காது. இந்த சீனையெல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க நமக்கே கடுப்பாங்க, எதுக்குற அந்த சூர்யா வேண்டாத வேலையை பண்ணிட்டு இருக்காரு, எதுக்கு அந்த பையனை போட்டு கெட்டி மாட்டிருக்காருன்னு நமக்கே கடுப்பாகும். ஆனால் அந்த சீனை சென்டிமெண்ட்டாக அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கொடுப்பாங்க, நமக்கு ஒட்டவே செய்யாது. அந்த பையனை கூட்டிகிட்டு போனால் அந்த பையனும் எப்படா கேப்பு கிடைக்கும் சூர்யா மேலே எதை கத்தியை போடலாம் கல்லை போடலாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் சூர்யா மகனே ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இந்த சென்டிமெண்ட் சீனெல்லாம் தான் படத்துக்கு பெரிய வில்லனா அமைஞ்சு போச்சு. கமல் நடித்த நாயகன் படத்தில் பாபா மருகையான்னு ஒரு சின்ன பையன் கடைசியில் பார்த்தானாக்கா ஏய் எங்கள் அப்பா நீ தான் கொள்ளையா, இந்த விஷயமே எனக்கு இப்போ தாண்டா தெரிஞ்சதுன்னு படத்தோட ஆரம்பத்தில் போலீஸை கமல் கொள்வார் பார்த்தீங்களா, அவரோட அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் தான் கிளைமேக்ஸில் கமலை துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளுவான். இது ரொம்ப பழைய கதை, அப்பா ஈசா மூசா காலத்து கதை, எவ்வளோ பழைய புளிச்ச மாவு பாருங்க. இந்த மாவத்தான் எடுத்து சிறுத்தை சுவா இங்கே ஒரு தோசை சூட பார்த்துருக்குறாரு. நம்ம நினச்ச மாதிரியே படத்தோட முக்கியமான ஒரு சீனில் அந்த நட்டியோட பையன் கரெக்டாக நம்ம சூர்யாவை கத்தி எடுத்து ஒரு சொருகு சூறிடுவான். அப்பவும் சூர்யா திருந்த மாட்டார். ஐயோ மகனே நீ அப்படி செய்யக்கூடாதரா இப்படி செய்யக்கூடாதான்னு சென்டிமெண்ட் வருஷங்கள்லாம் பேசிட்டு இருப்பாரு. படத்தில் இன்னொரு முக்கியமான உழப்பல் சீன் என்னன்னு கேட்டால் ஹீரோவோட என்ட்ரி சீன். இன்னைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சு தேட்டரில் பிஜிஎம் பில்டப் சீன் எல்லாம் வச்சு என்ட்ராகும்போது கை தட்டி விசில் அடித்து பேப்பர்லாம் கிழிச்சு வீசக்கூடிய விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களே கூட இன்னைக்கு இந்த மாதிரி ஹீரோ பில்டப் சீன் எல்லாம் வச்சானாக்கா ரசிக்கிறது இல்லை. இதனாலேயே பார்த்தீங்களா இந்த ரஜினி விஜயோட லாஸ்ட் 3 படங்கள் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி சீன் எல்லாமே எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் அவங்களே இன்னும் அடுத்த படத்துக்கு வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு மொக்கையாய் போய் பல்ப் வாங்கி உட்காந்துருக்காங்க. ஆனால் பாருங்க நம்ம சூர்யா தேவையில்லாமல் ஜெய்பீம் மாதிரி அழகான படங்களாக தேர்வு செஞ்சு ஆக்டிங்கில் நல்ல ஒரு முத்திரை பதிச்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல நடிகர் இந்த மாதிரி கமர்ஷியல் ஹீரோவை பார்த்து நாமளும் சூடு போட்டுக்கணுடான்ட்டு இந்த படத்தை ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. அதுவும் யாரை வச்சு யோகி பாபுவை வச்சு. யோகி பாபு லைவாக கமெண்ட்ரி எல்லாம் கொடுப்பாரு, அதுக்கு தகுந்தாப்புல பில்டப் பண்ணி ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பண்ணிட்டு சூர்யாவுக்கு ஒரு என்ட்ரி சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. பார்த்தாலே இம்ப்ரெஸ் ஆகணும்னு வச்சிருக்காங்க. அது நமக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. சும்மா ஒரு பிஜிஎம் போட்டு டக்குன்னு ஒரு 4 செகண்ட்ல என்ட்ரி சீன் கொடுத்துருந்தாலும் கூட ஓகே, என்ட்ரி சீன் சூப்பராக இருந்துச்சுப்பாங்கிற மாதிரி ரசிக்கலாம். இதுக்கு என்னடானா யோகி பாபு வளவலா கொலகொலான்னு என்னெல்லாமோ பேசிட்டு இருப்பாரு, அதுக்கு தகுந்தாப்புல இன்ட்ரோ சீனில் ஒரு ஃபைட்டையும் வச்சு சகிக்கலை. எம்ஜிஆர் புலி கூட ஃபைட் போட்டது, ரஜினி சிறுத்தை கூட ஃபைட் போட்டதுன்னு இதெல்லாம் ரொம்பவே பழைய ட்ரெண்டிங்கு. இப்போ இந்த மாதிரி காட்சியெல்லாம் வச்சா யாருமே ரசிக்கிறது இல்லை. ஆனால் பாருங்க இந்த படத்தில் சூர்யா முதல்ல கூட ஃபைட் போடுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. உண்மையாலுமே அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சிஜி ஒர்க்கு, ஸ்பெஷல் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சும்மா மாட்டு அடக்கிற மாதிரி சீன்லேயே கூட வெறும் பொம்மையை 2 கொம்பை வச்சு அடக்கிட்டு இருக்கிற மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் அந்த முதலை அடக்கிற சீனு சிஜி ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஓப்பனிங் சீனில் ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு சின்ன பையனை உட்கார வச்சு அவனுடைய மூளையை ஸ்கேன் பண்ணி என்னமோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தாலே ஏதோ ராக்கெட் ஏவுகிற மாதிரி பயங்கரமாக இருக்கும். திடீர்னு பார்த்தானாக்கா அந்த பையன் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். உடனே அந்த பையன் ஓடிட்டான்னு சொல்லிட்டு பல ஆயுதங்களோட என்னமோ தீவிரவாதியை துரத்திட்டு போகிற மாதிரி அப்படியே ஒரு பெரிய படையை அவனை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும். அவன் ஒரு புல்லுக்காட்டு வழியாக ஓடிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவன் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு பெரிய கூட்ஸ் ரயில் ஒன்று அரிசி மூட்டையெல்லாம் ஏற்றிக்கிட்டு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தா அடுத்த சீனில் எங்கே போனால் அந்த பையன் காணும்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு துப்பாக்கியில் வச்சு தேடிட்டு இருந்தவங்களாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அடுத்த சீனில் ட்ரெயினில் அந்த பையன் அரிசி மூட்டைக்கு நடுவில் உட்காந்து போயிட்டு இருப்பான். எப்பட்றா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் நாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற ஒரு பஸ்ஸை ஓடி போய் ஏறலான்னு போகும்போது அந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு கீரை மாற்றி லைட்டாக மூவ் ஆனாலே நம்ம ஓடி போய் கால் வச்சா எங்கே விழுந்துருவோமோன்னு அந்த பஸ்ஸை தொட மாட்டோம், அடுத்த பஸ்ஸில் போய்க்கலாம்னு. ஆனால் பாருங்கள் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்ஸ் ரயிலில் அந்த பையன் ஓடிட்டு இருக்கும்போது குறுக்க போயிட்டு இருக்கும். எப்படி அவன் ஏறினாங்கிறதுக்கு சீனே வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த சீனில் பார்த்தா அந்த பையன் உட்காந்துருப்பான் ட்ரெயினில் அரிசி மூட்டைக்கு நடுவில். அதுக்கப்புறம் இன்னொரு காமெடி பாருங்க. ரஷ்யாவில் ஓடிட்டு இருந்த பையன் 4 செகண்ட் பார்த்தானாக்கா அந்த ட்ரெயின் பார்த்தா கோவா வழியாக போயிட்டு இருக்கும். கோவாவில் இறங்கி நின்றுருப்பான். ரஷ்யாவுக்கும் கோவாவுக்கும் ஏதாவது ட்ரெயின் விட்டுருக்காங்களா என்னடா சொல்ல வரானுங்கன்னு பார்த்தா
ஏற்கனவே போலீஸ்னால பிடிக்க முடியாத திருடங்களை எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்பாரு சூர்யா. அவரும் கோவா வந்திருப்பாரு பாத்தீங்களா. எதிர்பாராத விதமா 2 பேரும் சந்திப்பாங்க. சந்திச்ச உடனே 2 பேத்துக்குமே ஒரு சென்டிமெண்ட் சீன். ஏற்கனவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீவுல சூர்யா அந்த பையனை கூட்டிட்டு சுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அப்பவே அந்த சென்டிமெண்ட் சீன் ஒர்க் அவுட் ஆகாம இந்த படம் பஞ்சர் ஆனதுக்கே அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும். ஆனா அந்த பையனை மறுபடியும் 1000 வருஷங்களுக்கு அப்புறமா 2024 வருஷம் கோவாவை கூட்டிட்டு வந்து சூர்யாவை மீட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு சென்டிமெண்ட் சீனை உருவாக்க நினைச்சாரு பாத்தீங்களா டைரக்டர். வாவ். சூர்யாவும் அந்த பையனும் பார்த்த உடனே 2 பேத்துக்குமே ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட். இதை பார்த்ததுக்கு அப்புறமா படம் அப்படியே 1000 வருஷத்துக்கு முன்னோக்கி ஆதாம் ஏவாள் காலத்துக்கு போய் 1070வது காலகட்டத்துக்கு போயிருது. படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் 50 வருஷம் பின்னோக்கி போயிருது. தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் எல்லாமே உதற ஆரம்பிச்சிருது. படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படத்தை காசு கொடுத்து வாங்கின விநியோகஸ்தர் எல்லாமே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கங்குவாவோட நிலைமை. இன்னும் இந்த படத்துல நிறைய காட்சிகள் எல்லாம் இருக்கு. அதாவது பாபி தியோல்னு ஒரு முக்கியமான வில்லன் எல்லாம் இருக்காரு. அவரை பத்தி எல்லாம் நான் இன்னும் பேசவே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனமே மிகப்பெரிய வில்லனா இருக்கிறதுனால அதையெல்லாம் பெரிய வில்லனா நம்ம பாபி தியோல்னு சொல்லி தான் அதை பத்தி நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா கிளைமாக்ஸ்ல நம்ம கார்த்தி வருவார் பாருங்க. ஐயோ அது வேற லெவல். அதாவது ஸ்கூல்ல கடைசி பீரியட்ல எப்படா பெல் அடிக்கும் வீட்டுக்கு ஓடலாம்னு சொல்லி குழந்தைகள்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது டீச்சர் ஒரு பாடத்தை முடிச்சு புதுசா இன்னொரு லெசன் எடுக்கட்டா அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கடுப்பாவாங்க. அதே மாதிரி 2.5 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்து எப்படா அந்த படம் முடியும்னு சொல்லி எல்லாம் மண்டை காஞ்சி உட்காந்துட்டு இருக்கும்போது கிளைமாக்ஸ்ல திடீர்னு கார்த்தி வந்து நான் எப்படின்னு சொல்லி புதுசா வந்து ஏதோ வித்த காட்டுவாரு பாருங்க. அதை பார்த்தானாக்கா இம்ப்ரெஸ் ஆகாது, இரிட்டேட் தான் ஆகும். இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த படத்துல ஆரம்பத்துல ரோமானியர்கள் இந்தியா மேல படையெடுத்து வருவாங்க. படையெடுத்து வரும்போது படைப்பயிற்சி பண்றதுக்காக வேண்டிய ஒரு நிலப்பரப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு மேல படையெடுப்பாங்க. அந்த தீவோட போர்ப்படை தலைவனா தான் சூர்யா இருப்பாரு. இந்த மாதிரி ஆரம்பத்துல கதையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். எப்படியாச்சும் கம்பி கட்டுற மாதிரி ஸ்கிரீன் பிளேல பண்ணியிருந்தா எப்படியோ தப்பிச்சிருக்கும். தேவையில்லாம ஒரு சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த உணர்வு போராட்டம் தான் இந்த படத்தோட முக்கியமான கதையை சொன்னாக்கா தேவையில்லாத ஆணிகள் எல்லாம் ஆரம்பத்தில் அடிச்சு கடைசியில அந்த ஆணிகளை புடுங்காமையே விட்டு படம் பார்க்குற நம்மளையே கடுப்பாக்கி இன்னைக்கு பார்த்தானாக்கா 1000 கோடி 2000 கோடி வசூலாகும் சொல்லி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏற்கனவே தேவையில்லாம வாயெல்லாம் விட்டாரு. இப்போ இந்த படம் 2வது காட்சிக்கே ஆள் இல்லாம ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. உண்மையாலுமே சூர்யா படத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நமக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இந்த சிறுத்தை சிவா அடுத்து எங்க தஞ்சமடைவாரு? நம்ம தலை அஜித்தோட கூடாரத்துல தான் போய் தஞ்சமடைவாரு. தலை உஷாராயிக்குங்க. இந்த சிறுத்தையை பிடிச்சி யாராச்சும் கூண்டில் இறங்கப்பா.